நான் வந்து குமார் என் பேர். இப்போ வந்து மொத்தம் வந்து 3 பேர் ஒன்றா கடை போட்டிருக்கோம். பட்டி மொத்தம் 3 பட்டி போட்டிருக்கேன். ஒரு 1000 ஆடு பக்கமாக வரும். ஒரே இடத்துல வந்து அடைச்சிருக்கேன். சொந்த ஊர் வந்து ராமநாடு பக்கம். சரிங்க. வந்து பஞ்சமலைக்கு வந்தவங்க அப்படி போய் செட்டில் ஆகி இங்கே வந்து ஐயா புத்தமில்லை கூடி தங்கியிருக்கோம்ல. சரிண்ணா, இப்போ எத்தனை ஆடுகள் வரைக்கும் இங்கே வச்சுருக்கீங்க? நம்மகிட்ட வந்து இப்போ ஒரு 100 மாடு பக்கமாக இருக்குது. சரிங்க. அந்த அளவுக்கு தான் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிருக்கேன். உங்களோட ஆடு வந்து 150 ஆடுகள்னு சொன்னீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தாயாடுகள் எத்தனை, கிடா எத்தனை? தாயாடு வந்து சுமார் ஒரு 100 ஆடு, ஒரு 20 மறுக்க, ஒரு 7 கிடாய். 7 கிடாய். குட்டிகள் எத்தனை இருக்குண்ணா? குட்டியில் வந்து பொடி குட்டி கொடா குட்டி வந்து ஒரு 30 குட்டி கணக்காக. இதில் மெயினாக வந்து எந்த ரகத்தை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து வளர்க்குறீங்கண்ணா? எங்களுக்கு வந்து இந்த நாட்டு ஆடுங்கன்னு வளர்க்குறதுக்கு வந்து முட்டுக்குத்தியும் ஆகும். சரிங்க. நல்லா முட்டுறதுக்கு கொம்பு வர கடாய்க்கு முட்டுக்கு வந்து பிரி வாங்குவாங்க. அதை வச்சு வந்து நமக்கு வந்து உடம்பு வெயிட் வந்து கறி வைக்காது. நாட்டாடு வந்து அதை வச்சு நம்ம வந்து மயிலம்பாடி தான் ரொம்ப விரும்பி வளர்க்க. கறிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த மயிலம்பாடி தான் போயிட்டுருக்கு. இப்போ நாட்டாடுங்க வந்து நாட்டு கோழி மாறுங்க. சரிங்க. மயிலம்பாடி வந்து போண்டா கோழி மாதிரி பொதுவாக உடம்பு போகுது. நம்ம கறி வெயிட்டுக்கு வந்து மொத்தமாக வியாபாரிக்கு விற்கிறதுக்கு நமக்கு 10 ரூபா லாபம் கிடைக்கும். எங்களுக்கு லாபம் கிடைக்குது. சரி சரிங்க. இது மேய்ச்சலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் கூட்டு போய் கொண்டு வருவீங்க? சுமார் வந்து ஒரு நாள் வந்து 10 கிலோமீட்டருக்குள்ளே வந்து போய் மேய்ச்சல் அலைஞ்சு மேய்ச்சி கொண்டு வந்து சேர்த்துருவோம். இப்போ இந்த மேய்ச்சலை தவிர மற்ற ஏதாவது தீவனம் வந்து இல்லை, தீவனம் எதுவும் வைக்க மாட்டேன். எதுவுமே வைக்க மாட்டேங்க. வந்து பார்த்தீங்கன்னா சும்மா குளத்துக்குள்ள மழை தண்ணியை குடிக்க விட்டு கரிச பிள்ளை மேய்ச்சி அப்படியே கொண்டு பட்டியில் அடைக்கிறது தான். இப்போ இந்த 150 ஆடுகள் வரைக்கும் சொல்லியிருக்கீங்கண்ணா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை குட்டிகள் வரைக்கும் போடுதுங்கண்ணா நம்மளுக்கு? 150 ஆடு வந்து 150 குட்டி போய் போடுங்க. அந்த 20 மார்க்கு வந்து சேர்க்க வேணாம். நம்ம வந்து 150 ஆடு ஒரு குட்டி வந்து போடுங்க. நல்ல தீவனம் ஒரு மழையில் பெஞ்சு நல்ல மேய்ச்சல் இருந்து அதிகமாக அந்த தீவனம் கொடுத்துருந்தாக்க அதனால வந்து வருஷம் 2 குட்டி போடும். 2 குட்டி வரைக்கும் கூட போடும். 2 குட்டி போடும். சரி சரிங்க. இப்போ வந்து இந்த வட்டம் வந்து இவங்களுக்கு மழை வந்து அதிகமாக பெஞ்சு வந்து ரொம்ப வந்து நல்லாவே சாதாரணம். ஏன்னா ஆடை காப்பாற்ற முடியல. எங்கே பார்த்தாலும் மழை, எங்கே பார்த்தாலும் மழை, தண்ணி சேறு சகதி. சரி. இப்படியே மழை பெஞ்சா வெள்ளமே ஊற்றினாலும் கூட நினச்சிக்கிட்டே தான் இருக்குது. சரிண்ணா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டிகள் போட்டோன்னா அந்த குட்டிகளை எந்தெந்த முறையில் வந்து பாதுகாக்கிறீங்கண்ணா நம்ம இதில்? இந்த குட்டியில் வந்து போட்டோன்னே வந்து ஒரு 5 நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு சத்து மருந்து மாதிரி கொடுக்குறோம். சரி சரிங்க. அது தீவனம் வந்து அகத்திக்குள்ளே கட்டி அகத்திக்கீரை கட்டி தீவனம் மாதிரி கொடுத்து வளர்த்து வரேன். ஒரு 40 நாள் 50 நாள் போனதுக்கப்புறம் குட்டியில் விற்கிறோம். நல்ல குட்டியில் வந்து ஆடு ஆட்சிக்கு நிப்பாட்டிக்கிடுவோம். நம்ம ஆட்டுக்கு வழி நிப்பாட்டிக்கிடுவோம். கிடா குட்டிலாம் விற்றுருவோம். பொட்டை குட்டியை மட்டும் நிப்பாட்டி கிடா விற்றுருவோம். அந்த பொட்டை குட்டிலையுமே வந்து நல்ல வர்க்கமான ஆட்டுக்குட்டியை அப்படிங்கிறது ஆடு நிப்பாட்டிக்கிடுவோம். அந்த கொஞ்சம் தலையத்துமா இருக்க இது மாதிரி ஈன்று குட்டி போட்டிருக்கு, இது குட்டி வளர்த்தா ஆடு கரைக்குன்னு சொன்னாக்கா அந்த குட்டி விற்றுருவோம். விற்றுட்டு மறுபடியும் ஆடு நிப்பாட்டிக்கிறோம். இப்போ இந்த குட்டிகள் போட்டோன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மேய்ச்சலுக்கு கூட்டு போவீங்களா? மேய்ச்சல் கூட்டி போக மாட்டோம். போக மாட்டோம். ஓடாப்புலேயே வந்து 40 நாளைக்கு வச்சுருப்போம். 40 நாளைக்கு வச்சுட்டு அந்த நம்ம ஆகாரத்தை விற்றுட்டு நமக்கு ஆகாரம் வந்து 40 நாளைக்கு அப்புறம் ஆடு மேய்ச்சல் விட்டுருவோம். இதுக்கு மற்ற தீவனத்துக்கு வந்து மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்துடுதுண்ணா. தண்ணீர் இதுக்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறோங்கண்ணா? நம்ம தண்ணி வந்து ஏதாவது குளம் வீட்டில் பெரிய தண்ணியாக விடுறோம், பச்சை தண்ணியாக குடிக்கிறேன். மற்றபடிக்கு நம்ம தனியாக காட்ட முடியாது. தண்ணியில் அந்த மாதிரி தீவனம் கொடுக்குறது, புண்ணாக்கு தண்ணி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் அது செய்ய மாட்டேன். சரி சரிங்க. அப்புறம் வந்து இந்த குட்டிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பிறந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பூசி முறைகள் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து என்னென்ன பண்ணுறீங்கன்னா? ஆரம்பத்தில் வந்து 5 நாளைக்கு அப்புறம் சத்தூசி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு டானிக் மாதிரி ஒன்று கொடுப்போம். அந்த பூச்சி மருந்து மாதிரி குடற்புழு நீக்கத்துக்கு, புழு இல்லாமல் வகுத்தில் புழு இல்லாமல் அந்த சத்து வந்து தாங்கிறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடுகளுக்கு வந்து எந்த மாதிரியெல்லாம் நோய் வருதுன்னா அதுக்கு எந்த மாதிரிலாம் நம்ம மருந்து பார்க்குறோம்? ஆடுகளுக்கு வந்து காணை வருது, கால் காணை வருது, வாக்கானை வருது, மற்ற நோயெலாம் கழிச்சல் வருது. எல்லாமே ஆடுகளுக்கு வந்து வரதான் செய்யுது. நம்ம வந்து வாரத்துக்கு முன்னே கூடிய வந்து சித்திரை மாதம் வந்தோடனே வந்து தடுப்பூசி போட்டுறணும். காலத்துக்கு அம்மைக்கு. அப்புறம் அடுத்த ஒரு ஆடி மாதம் வந்து சத்தூசி ஆடு கொடுத்துடணும். ஆடுகள் பெரிய ஆடுகளுக்கு பிபிஆர் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி பிபிஆர் வந்து சித்திரை மாதம் கொடுத்துடணும். பிபிஆர் மருந்துக்கு சத்தூசி கொண்டு வந்து ஒரு ஈட்டி நோய். ஆமாம், அது வந்து பரிசாவுக்கு மாதிரி இருக்கும். சித்திரை மாதம் மேய்ச்சோடனே அந்த பச்சை புல் மேய்ச்சோடனே அத்தை ஊறும். ஆடு அத்தை ஊறினோடனே
அந்த ஆட்டை இருக்க மாதிரி இந்த பரிசா மாதிரி நோய் டக்குன்னு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து அப்படின்னு போயிடும். வரும். அதுக்கு வந்து ஒரு ஈட்டி மருந்து இருக்குது, அந்த ஈட்டி கொடுத்துறணும். ஊசி எல்லாமே நாங்களே போட்டுக்கிறோம். நாங்களே போட்டுக்கிறோம். அனுபவம் இருக்காது. வந்து எங்கள் தாத்தாவோட பாட்டையும் பூட்டையும் காலத்துலேருந்து இந்த ஆடு வச்சு கொண்டு வந்துட்டு இருக்கான். அப்படி வந்து அவங்க சொல்லி கொடுத்த பண்பாடு பழக்க வழக்கம் வந்து எங்களுக்கு இருக்குது. அப்போ வந்து டாக்டர் மாதிரி நாங்களும் வந்து இந்த ஆடு பராமரிச்சிருவோம். எந்த நோய் வந்தாலுமே எங்களுக்கு அந்த நோய் வந்துருக்கு தெரியும். இந்த ஆடு மேயும் போதே வந்து கழிச்சிடுவோம். இப்போ அந்த நோய்வாய்ப்பட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம மேய்ச்சலுக்கு போகுங்களா இல்லை நம்ம நோய் நடக்க முடியலன்னு சொல்லிட்டாக்கா பட்டியில் வச்சு காப்பாற்றும். நல்லா கொஞ்சம் நடந்து ஆடு கூட மேய்ச்சி வரவா இருந்தால் விட்டுருவோம். இல்லை நடக்கவே முடியல, ரொம்ப காய்ச்சல் அதிகமாகி வச்சு உடம்புக்கு முடியல அப்படின்னாக்கா பட்டியில் இந்த மாதிரி அகத்திக்கீரையை போட்டு அரைச்சி வச்சு இந்த வெடிப்பா வரைக்கும் காப்பாற்றுவோம். இல்லை ரொம்ப காப்பாற்றோம்னா அவரை கொடுத்து கசாயி கொடுத்துருவோம். நல்ல முடி வளர்ந்துருச்சுன்னா அதுக்கு இந்த சில இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, முடி ஜாஸ்தி இருந்ததுன்னா நோய்கள் வருங்களா? அது முடி ஜாஸ்தியாக இருந்தால் ஒரு மழை பெய்யும் போது அந்த தண்ணி ஊரா உடம்புல நின்றுக்கிறேன். இந்த ஈரத்தில் படுக்குது, சேறு மண்ணு பிடிச்சிக்கிறேன். மற்றவதுக்கு பேனு ஈரு ஏறிக்கிறேன். முடியை வைவிட்டாக்க அந்த ஆடு வந்து ஆரோக்கியமாக நல்லா இருக்கு. இப்போ வந்து இந்த தாயாடுகள் வச்சுருக்கீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை ஈத்துகள் வரைக்கும் நம்ம பயன்படுத்துகிறோங்கண்ணா அந்த தாயாடுகளை? ஒரு நல்லா ஏண்டா ஒரு 8 குட்டி போடுங்க. 8 குட்டி நல்ல மேலே வளர்த்தா 8 குட்டி போடும். அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து அதுக்கு வயசாயிரும். அப்போ வந்து கொடுத்துட்டு அந்த பொடி மறிக்குட்டியில் வந்து எண்ணிக்கை கணக்கு குறையாமல் ஏற்றிக்கிட்டு. கிடாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருடத்துக்கு ஒரு முறை கிடாய்க்கு வந்து மாற்ற மாட்டேங்க. கிடா நம்பாங்க நம்ம குட்டி சின்ன சின்ன கிடாயாக இருக்குது, இந்த அவங்க பெரிய கிடாய் வச்சுருக்காங்க, அது மாதிரி நம்மளும் பெரிய கிடாய் வாங்கி அப்படி ஆட்டை பெரிய ஆடை உற்பத்தி ஆகும் சொல்லி ஆட்டு வேலைக்கு வாங்குவாங்க. வாங்காதவங்க அப்படியே எடுத்துக்குவாங்க. இப்போ வந்துங்கண்ணா இந்த ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டி வந்து கிடை வைக்கிறீங்களண்ணா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இப்போ கிடை போட்டுக்கு வந்து ஒரு 3 பேர் போட்டிருக்கோம். இப்போ வந்து ஒரு நைட்டுக்கு வந்து இங்கே ஆடு படுத்து வச்சு போனால் ஒரு 1000 ரூபா நம்மளுக்கு பட்டி போடுறதுக்கு காசு தருவாங்க. தோட்டத்துக்கார நம்ம காசு தருவாங்க. உங்களுக்கு எப்படிங்கண்ணா மற்ற இந்த இதிலேருந்து என்னென்ன லாபங்கள் வருதுங்கண்ணா? எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஆடுகள் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து ஜாஸ்தியாக விற்கும், இந்த பக்ரீத்துக்கு மற்ற இந்த மாதிரி இதுக்கெல்லாம் எடுப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி அதில் வந்துட்டு லாபங்கள் இருக்குது? எங்களுக்கு வந்துங்க ஆடு வந்து குட்டி போடுதில்ல, அதே லாபம். இப்போ நைட்டில் வந்து ஆடை மேய்ச்சிட்டு பட்டி போடுறேன், அந்த பட்டி போடுற காசை வாங்கி எங்களுக்கு ஏதாவது சாப்பாடு செலவுக்கு ஆகிக்கிறேன். கிடைக்கும். திருடல் வந்து திருடாமல் இருந்தால் நல்ல லாபம் கிடைக்கும். மேய்க்கிறது ஆடு மேய்க்க தொழில் அசிங்கமான தொழில் சொல்லுவாங்க, ஆனால் வந்து நல்ல லாபம் இருக்குது. நீங்கள் சொல்கிறது முதல்ல ஓகே. பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இளைஞர்லேருந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் வரதுக்கு தான் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதுக்கு வந்து 150 ஆடு இருக்குது. ஒரு ஆடு வந்து 10,000க்கு போகும். இது வந்து 5 சொத்து என்கிட்ட இருக்குது. அது அந்த ஓனர். ஆனால் நம்மளை வந்துட்டு குறைச்சி மதிப்பிடுறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளியூருக்கு வேலைக்கு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா 10,000 15,000 வாங்கிட்டு வாடகை இது எல்லாமே போனதுக்கப்புறம் 10 பைசா மிச்சம் இருக்காது வந்து. ஆனால் அதை கௌரவமாக நினச்சிக்கிறாங்க. சரிங்கண்ணா, இப்போ ஒரு ஆள் வந்து எத்தனை ஆடுகள் வரைக்கும் நம்ம வளர்க்குறீங்கண்ணா? ஒரு ஆள் வந்து பண்ணி கரெக்டாக வந்து பொருள் தர மாதிரினாக்க ஒரு 150 ஆடு தான் மீடியம். அந்த 150 ஆடே கஷ்டப்பட்டு தான் வளர்க்கணும். அதுவுமே வந்து ஒரு ஐப்பசி மாதத்துலேருந்து தை மாதம் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வளர்க்கணும். குளிர்காலம் மழை காலம் ஏன்னா அப்போ தான் நோய் ஆட்டுக்கு உற்பத்தி அதிகமாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த புதுசாக ஆடு வாங்கணும்னு நினைப்பாங்க, வாங்கி அதை வந்து வளர்க்கணும்னு நினைப்பாங்க. அவங்க வந்து எப்படியெல்லாம் செக் பண்ணி வாங்கணுங்கண்ணா? உங்களுக்கு தெரிஞ்ச இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. பொதுவாக வந்து கிடா குட்டியை வந்து வாங்கி வளர்த்து பக்ரீத் நோம்பு இந்த மாதிரி வளர்த்து விற்பாங்க, இல்லை ஒரு கோயிலுக்கு வாங்கி வெட்டுவாங்க செய்வாங்க. அவங்க வாங்குற போது வந்து கிடா அந்த வாங்குற குட்டியில் வந்து புண்ணுன்னு இல்லாமல் இருக்கணும். நல்ல மெயின் பண்ணிட்டு புண்ணு இருக்கக்கூடாது. மற்றபடி காலுக்கு ஊக்கம் பார்த்து இந்த கொஞ்சம் ஒரு காலுக்கு திடமாக ஊக்கமாக இருந்தால் நல்லா மனுவாய் பெருசாக வரும். கொஞ்சம் ஜெய்ஸானதை கொஞ்சம் நோஞ்சமாக இருந்தாக்க ஆனால் மனுவாகும். அது ஆனால் அவ்வளோ பெருசாக மனுவாகாது. அவ்வளோ பெருசாக மனுவாகும். அது டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் நோய் நம்ம இல்லாமல் இருக்கணும். குட்டியை பிடிக்கும் போது இருமக்கூடாது. குட்டியை கழுத்தை பிடிச்சி தான் குட்டி தூக்குவாங்க. அப்போ வந்து பிடிச்சி தூக்கும் போது குட்டியை இருமக்கூடாது. இருமுனா அந்த குட்டிக்கு சளி இருக்குன்னு அர்த்தம். சளி இருக்குது, நெஞ்சில் இருக்குது. அது வந்து 4 படம் இருக்க பாதிக்கு. குட்டியிலேருந்து எத்தனை மாதம் வரைக்கும் வளர்த்து நம்மளுக்கு வைப்பீங்கண்ணா? அது எவ்வளோ வரைக்கும் வெயிட் ஏறுங்கண்ணா? நாங்கள் வந்து இப்போ குட்டி ஆடு பிறந்த உடனே வந்து ஒரு 40 நாள் 50 நாள் கூடனா 50 நாள் இல்லாட்டி 40 நாள் இது வரைக்கும் வளர்ப்போம்.
ஒரு 7 கிலோ வெயிட்டு குட்டி இருக்கும். குட்டி இருக்கும். சரி சரிங்கண்ணா. இதே கறிக்காக இருந்தாக்கா மொத்தமாக போட்டு சின்ன குட்டி பெரிய குட்டி எல்லா குட்டியும் சேர்த்து எல்லா குட்டியும் அனுசரித்து போட்டு வியாபாரி கறி கொடுத்துரும். மொத்தமாக கொடுத்துரும். இப்போ நீங்கள் குட்டியாக கொடுக்குறது உங்களுக்கு லாபங்களா இல்லை கறிக்காக கொடுக்குறது வந்து லாபங்களாண்ணா நம்ம அதில்? எனக்கு வந்து கறி கொடுக்குற லாபம். கறி கொடுக்குறது லாபம். சரி. ஏன்னா வளர்ப்புக்கு வந்து ஒரு ஊட்டி 2 ஊட்டி வாங்குவாங்க, 3 5 ஊட்டி வாங்குவாங்க. நாங்கள் கறி கொடுத்தோம்னாக்கா 50 ஊட்டி இந்த மாதிரி 60 ஊட்டி மொத்தமாக 50 ஊட்டி எனக்கு ஆசை மொத்தம் அமௌண்ட் ஆயிரும். சரி சரிங்கண்ணா. கறிக்காக வந்து நிறைய பேர் வளர்க்கணும்னு நினைப்பாங்கண்ணா. நம்ம வந்து மேய்ச்சல் முறையில் வந்துட்டு குறைந்த தீவனத்தில் மேய்ச்சலில் போய் வளர்ந்து வருது பார்த்தீங்கன்னா, இங்கேயே இந்த வெயிட் வந்து ஏறும்போது நம்ம அங்கே கொண்டு போய் வளர்க்கும் போது வந்து நல்ல வெயிட் கெயின் இருக்குங்களா? நல்லா வெயிட் வரும். எங்கிட்ட இருக்கிறத விட எங்கிட்ட வாங்கிட்டு போகிறாங்கல்ல அவ்வளோ வெயிட் ஆயிரும். கை தீவனம் கொடுக்கும்போது வெயிட் ஆயிரும். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு அவுத்துக்கு தீவனம் மேட்ச் கொண்டு வருவோம், ஒரு நாளைக்கு 60 மேட்ச் கொண்டு வருவோம். சரிங்கண்ணா. ஏன்னா வந்து டெய்லியில் வந்து தீவனம் கொடுக்க மாட்டான், அந்த தரத்தில் தான் மேய்க்கிறதா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்ரீத்துக்கு வந்து இந்த ஜனவரி மாதத்துலேருந்து ஜூன் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விலையில் வந்துட்டு போயிட்டுருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு இப்போ எப்படிங்க நம்ம ஆடுகள் பக்ரீத்துக்கு வேணும் வளர்க்குறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தாங்கன்னா நம்ம வந்து கொடுக்க முடியுங்களாண்ணா இங்கேருந்து? பக்ரீத்துக்கு கேட்டால் நம்ம இருந்தால் கொடுக்கலாம். சரிங்கண்ணா. நம்மகிட்ட கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா நம்மகிட்ட கொடுக்குறது இல்லைங்க வேறு கேட்டதை பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே. வேறு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துட்டு வேறு என்னென்ன இருக்குது? பிரச்சனை வந்து திருடல் ஒன்று தான். திருடல் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பிரச்சனை எதுவுமே கிடையாது. வேறு எதுவும் இல்லை. வேறு எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து நோய் அந்த ஆடுக்கு சீக்கு அது காசை வரது நாங்களே மருந்து மயம் போட்டு நாங்களே காப்பாற்றிக்கிறோம், நாங்களே பார்த்துக்குருவோம். அது ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு. சரி சரிங்க. பக்ரீத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மயிலம்பாடி குட்டிகள் வந்துட்டு நல்லா வெயிட் கெயின் இருக்குங்களா? மயிலம்பாடி தான் வெயிட்டு ஏறும். நான் முதல்ல உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், மயிலம்பாடி ஒன்று தான். மயிலம்பாடி வெளிச்சி கடாய்னு சொல்லுவாங்க. இதில் வெயிட்டே வந்து கறி உடம்பே ஏறும். அந்த பாதுகாப்புக்கு என்னென்ன பண்ணியிருக்கீங்கண்ணா? அப்போ வந்து நாங்கள் வந்து நைட்டில் காவல் தான் இருக்கோம், கூட தான் இருக்கோம். இப்போ வந்து பொழுதுக்கும் ஆடு மேய்க்கிற ஆளுங்க சுமார் 10 கிலோமீட்டர் அலைஞ்சு வரவங்க கொஞ்சம் ஒரு ஆசிரியர் ஒரு அரை மணி நேரம் ஒரு நேரம் தூங்கும் போது இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த போட்டி குட்டியில் வந்து கொடுத்து குடாப்பில் வளர்க்குறோம்ல, அந்த குட்டி வந்து குடாப்பில் வச்சு போயிடுவோம். அந்த குழந்தை அந்த குடாப்பில் வந்து குட்டி அரைச்சி போயிடுவோம். இதை வந்து நாங்கள் ஆட்டில் பகலில் மேய்ச்சல் போனோம். அப்புறம் இந்த குட்டியை கலவாங்க வராங்க. மனசாட்சி எல்லாம் எடுத்து மனசாட்சி இல்லாமல் நாங்கள் இவ்வளோ பாடுபடுறோம். மழையும் தண்ணி பாம்பு வர்றோம், பாம்பு ஒழிக்க பல்லொழிக்க பாடுபட்டு மழையிலையும் படுக்கிறோம், சேத்துலையும் படுக்கிறோம். இங்கே இதுதான் எங்கள் படுக்கை, இங்கே தான் எங்கள் தூக்கம், இதுதான் எங்களுக்கு வீடு. இதில் பாடு வர கஷ்டப்படுறோம். விவசாய நிலத்திலேயே நம்ம தூங்கி எல்லாமே பண்ணுறோம். அப்படி இருந்தும் கூட சரி பொடிக்குட்டி இந்த மாதிரி தான் இந்த மாதிரி பொடிக்குட்டியில் உடல் அடைச்சிட்டு போகிறோம். மேய்ச்சலுக்கு போகிற டயத்தில் வந்து எடுத்துகிட்டு போயிடும். நம்ம ஆடு மேய்ச்சல் ஓட்டி விட்டு கொஞ்சம் நேரம் மேய்ச்சி விட்டு ஆட்டை கொஞ்சம் வகுத்து நெப்பி விட்டு கூட போய் பார்ப்போன்னு வரும்போது அவன் வந்து நம்ம போகிறத பார்த்துட்டு இந்த மாதிரி குட்டியை திருட்டி போகிறாங்க. கிடைக்க வேண்டிய லாபமே இல்லாமல். சரிண்ணா, இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா.